லவ் டுடே படத்துல இருந்து 42 மிஸ்டேக்ஸை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்க போகுது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்குற அந்த ஃபோனில் கேமராமேனோட கை, கேமரா இதெல்லாம் அந்த ஃபோன் ரிஃப்ளெக்ஷனில் வந்திருக்கு. ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கோட கைப்பிடி மேலே தூக்கி நிற்கும். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஆனா அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி கீழே இருக்கும். இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா. சத்யராஜா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் போட்டிருக்க பூநூலை இழுப்பாரு. அப்போ டஸ்ட் வரும். பூநூலை இழுத்தா எப்படிங்க டஸ்ட் வரும்? இவர் என்ன மாசிரோவா? இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தூசி பறக்கிறதுக்கு. ஹீரோயின் அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு பிரதீப்புக்கு ஐடியா கொடுத்துட்டு பெட்டை தட்டுவாங்க. அப்போ தூசி பறக்கும். அது எப்படி அவ்வளோ தூசி பறக்குது? ஹீரோயின் டேபிள்ல மொபைல வைக்கிறாங்க. வச்சது மாதிரியே 8 மாசம் அப்படியே இருக்கு. இதை கிரியேட்டிவிட்டிக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் மிஸ்டேக் தான் ஐயா. அது கிரியேட்டிவிட்டிங்க ஐயா. ஹீரோயினுக்கு மூக்கு குத்துவாங்க. ஏண்டா மூக்கு குத்துறது மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிஸ்டேக் இல்ல, மூக்கு குத்தும் போது மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. மூக்கு குத்தும் போது அந்த கன்னுல நீடிலே இல்ல, அப்புறம் எப்படி குத்திருப்பாங்க? இது என்ன பிரமாதம்? பிரதீப்புக்கு கடுக்கன் குத்தும் போது குத்துறவரு குத்துற இடத்த கட்டவரலால மறைச்சுப்பாரு. கன்னு ஆக்சுவலா குத்துற இடத்துல இல்ல, காதுக்கு சைட்ல தான் இருக்கு. அப்புறம் எப்படி கட்டவரல எடுத்தோன்னா கடுக்கன் வந்துச்சுன்னு நீங்க கேப்பீங்க. அது எப்படி வந்துச்சுன்னா, ஏப்பா அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. ஆக்சுவலா அது கடுக்கனாவே இருக்காது, ஸ்டிக்கர்ல ஒட்டிட்டு இருப்பாங்க. இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாமா? பொண்டாளி பிள்ளை பத்தி என்னமோ நினைக்கிறேன். நானே உருவாக்கின கேம் சூப்பர் பால் சர்வைவர். ரிலாக்ஸாக நான் ஸ்டாப்பாக விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஆட் பிரேக்லாம் இருக்காது. இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹீரோயினுக்கும் ஹீரோயின் தங்கச்சிக்கும் இன்ஸ்டாகிராமில் பேட் கமெண்ட் பண்ணுற அந்த ஐடி யாருன்னு பிரதீப்புக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த ஐடியை கிரியேட் பண்ணதே பிரதீப் தான். ஆனால் அவர் அதை தெரியாத மாதிரி காமிச்சுப்பாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கிளைமேக்ஸ்ல கூட சேட்டை பார்க்கும்போது புதுசா பார்க்குற மாதிரியே பார்ப்பாரு. லவ்வருக்கு பிரச்சனைங்கும் போது அந்த ஐடி யாருன்னு பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தா இது தான் கிரியேட் பண்ண ஐடி தான் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். சின்ன பையன் ஹோமகுண்டத்தில் ஒன்றுக்கு போவான். நம்ம இந்து மதத்தை அவமதித்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை இந்த வீடியோவில் மிஸ்டேக்காக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அதுலேயும் மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா, சின்ன பையன் தான் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒன்றுக்கு போயிட்டு இருப்பான். அப்பாடா, 2 லிட்டர் தேரும். அதுலயும் அவன் ஒண்ணுக்கு போடுறத உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. வாட்டர் பாக்கெட்டால தான் வயிற்றுல அமுக்கி பிடிச்சிக்கிட்டு தண்ணியை பீச்சு அடிக்கிறான்னு தெரியும். அப்பாடா, நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கையில இருக்கிற அந்த பஞ்சு முட்டையோட ஷேப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஷேப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஜூஸை ஃப்ரெண்டோட சட்டையில ஊத்திடுவாரு. ஆனா அடுத்த ஷாட்லலாம் பார்த்தோம்னா ஜூஸ் ஊத்துன எந்த ஒரு அடையாளமும் இருக்காது அந்த சட்டையில. டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா சாரி விலகி போயிடக்கூடாதுன்னு பின்னு குத்தி தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஷாட்லலாம் பின்னு குத்தாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஹீரோயின் அப்பாவை பிரதீப் மீட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி நாள் ஹீரோயின் பிரதீப் கிட்ட இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது சன்செட் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது முடிக்கும் போது சன்ரைஸ் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அவ்வளவு நேரம் ஆன மாதிரியே இல்ல. அதுக்குள்ள ஹீரோயின் தங்கச்சி நாயை வெளியே கூட்டிட்டு போகும்போது டேபிளுக்கும் ஹீரோயினுக்கும் சின்ன கேப் தான் இருக்கும். அவங்கள சுத்தி அவ்வளோ இடம் இருக்கு. அந்த இடுக்கில் ஏன் கூட்டிட்டு போகணும்? ஐயர் வீடுனா நிறைய ஆச்சாரம் பார்ப்பாங்க. அவங்க எப்படி நாயை உள்ள கூட்டி வச்சிருப்பாங்க? ஆச்சாரம் பார்க்காத ஐயர் போல. பிரதீப் வாட்டர் கேனை உருட்டிக்கிட்டே வருவாரு. அப்போ சத்யராஜ் பார்ப்பாரு. என்னடா பார்க்கறது மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, ஓவரா பார்த்துருக்காரு. என்னன்னா பிரதீப் ரைட்ல இருந்து லெஃப்ட் கொஞ்சம் தான் மூவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் சத்யராஜோட கண்ணும் தலையும் ஓவரா டர்ன் ஆகும். பிரதீப் அங்கிருந்து இங்கே தான் வந்திருப்பாரு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்த மாதிரி சத்யராஜ் தலையை திருப்பி இருப்பாரு. ஆமா, ரொம்ப நேரமா வேற பக்கமே பார்த்து பேசுறீங்களே, கண்ணுல என்ன ப்ராப்ளம்? அதுவும் கண்ணோட ப்ராப்ளம்.
வாட்டர் கேனை உருட்டிட்டு வரும்போது அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஆனால் அந்த வாட்டர் கேனை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் காணாமல் போயிருக்கும். வெயிட்டை குறைக்க ஸ்டிக்கரை கிழிச்சிட்டாரோ? என்ன அறிவுப்பா! நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. இதில் பிரதீப் காலை அட்டன் தான் பண்ணுறாரு, ஸ்பீக்கரை ஆன் பண்ணலை. ஆனால் கால் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க எப்படி. எனக்கு ஒரு டவுட்டு, பேட்டர்ன் லாக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா? ஹீரோயின் மொபைலோட பேட்டர்ன் லாக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன்ட்டு சத்யராஜ் சொல்லுவார். பிரதீப்போட அக்கா யோகி பாபுக்கு வீடியோ கால் பண்ணும்போது கேமராவும் ஆஃப்ல இருக்கு, மைக்கும் ஆஃப்ல இருக்கு. அப்புறம் எப்படி பேசி பார்க்க முடியும்? ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். மொபைல் ஷாப்பை மூடும்போது பார்த்தீங்கன்னா ஷட்டரை மட்டும்தான் மூடி இருப்பாரு, லாக் எதுவும் பண்ணலை. நீங்களாம் வழியிட்டு கொண்டா தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பிச்சைக்காரங்கிட்ட சார்ஜர் கேட்கும்போது பைக்கில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப்ல இருக்கும். பிரதீப் ஃபர்ஸ்ட் டைம் சத்யராஜை மீட் பண்ணும்போது பொண்ணு பார்க்க 4 நாளில் மாப்பிள்ளை வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் மீட் பண்ணும்போதும் 4 நாளில் மாப்பிள்ளை வராரு அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. எப்படி ஆல்ரெடி ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 3 நாள் தானே இருக்கு. அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. ரெண்டாவது நாள் சத்யராஜை மீட் பண்ண வரும்போது டைமு 5 மணி. ஆனால் வாட்ஸ்அப் பேக்கப் ரீஸ்டோர் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணியும் காட்டும். அவங்க பேசி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதா? மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஹீரோயின் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் அந்த ஃபோன் சார்ஜருக்காக அலையும் போது மழையில் ஃபோன் நனைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருப்பாரு. உங்க கொண்டே வச்சிங்க. எப்படி ஒரே நாளில் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஆகியிருக்கும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவங்க சரக்கடிக்க ஆரம்பிக்கும் போது ரவுண்டா உட்காந்துக்க வேண்டியது தானே, ஏன் லைனா உட்காந்துட்டு இருக்காங்க? கேமராவில் தெரியணும்ன்றதுக்காகவா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். ஃபர்ஸ்ட் நான் உன் காலேஜுக்கு வந்திருக்கேன்னு பிரியா ஸ்வீட்டின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து மெசேஜ் வரும்போது அந்த ஃபோனு பெஞ்சில் இருக்கும். செகண்ட் டைம் உண்மையை ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனு அவர் கையில் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. பிரதீப் ரவியை மூஞ்சிலே குத்தும்போது ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பிரதீப் அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவரோட கை ரவியோட மூஞ்சி கிட்ட கூட போயிருக்காது. பிரதீப்போட ஹெட்ஃபோன் ஃபோனில் கனெக்ட் ஆகியிருக்கு. பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து கால் வரும்போது அட்டன் பண்ணி ஹெட்ஃபோனில் தான் பேசுறாரு. ஆனால் அந்த ஹோட்டல் சீனோட கடைசியில் கால் வரும்போது ஃபோனில் தான் அட்டன் பண்ணுறாரு. ஹெட்ஃபோன் இருக்கிறது மறந்துச்சா? அதுலேயே இன்னொரு மிஸ்டேக் இருக்கு, தலைகீழாக ஃபோனை பிடிச்சிட்டு பேசுவாரு. அதுலேயும் கால் வரும்போது அட்டன் பண்ணுறாரு பாருங்க. உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைப்பா. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தொட்டிக்கு பக்கத்தில் கம்பம் இருக்கும், அதுக்கு முன்னாடி பைக் இருக்கும், அந்த பைக்கு மேலே ஒரு ஹெல்மெட்டும் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வர ஷாட்டில் கம்பத்துக்கு முன்னாடி அந்த பைக்கே இருக்காது. ரவி ரெஸ்டாரண்ட்டில் மூஞ்சிலே குத்து வாங்கும்போது வாய்க்கு பக்கத்தில் குத்து வாங்கின அடையாளமே இருக்காது. ஆனால் ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது வாய்க்கு பக்கத்தில் குத்து வாங்கின அடையாளம் இருக்கும். ஒருவேளை மேக்கப் மேன் பண்ண வேலையாக இருக்குமோ? ரவி ரூம்ல இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வெளியில இருக்கிற வெளிச்சத்தை பார்த்தோம்னா பகல் மாதிரி இருக்கும். ஆனா அது நடந்துட்டு இருக்கிற சமயம் நைட்டு. ஸ்டார்டிங்ல இருந்து மாங்கொட்டையை நட்டுறதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஏரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த மரம் நல்லா பெருசா வளர்ந்துருக்கும், மாங்காய் மரம் மாதிரியே தெரியாது. சரி, அதை விட பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருந்த ஏரியே காணோம். கிணத்தை காணோமா? பிரதீப் மரத்தை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பைக் இருக்கும், அந்த பைக்குக்கு மேல கோட் இருக்கும். ஒரு சமயத்துல காத்தடிச்சு அந்த கோட்டு கீழே விழுந்திருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த கோட்டு வண்டிக்கு மேல இருக்கும். ஒருவேளை டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ட்ரெஸ்ஸா இருக்குமோ? அதனாலதான் மேஜிக்கல் பவர் இருக்கு. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் பீச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஷால் காத்துல பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாரோ கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏண்டா தூக்கத்துல கயிறு கட்டி அவளாரடி. இதுலயே இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா அடுத்த ஷாட்லயே காத்து அடிக்காம ஷால் பறக்காம இருக்கும்.
ஃபோனை மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி பிரதீப் ஃபோனில் இருந்து கால் பண்ணால் உத்தமன் பிரதீப்னு தான் இருக்கும். ஆனால் ஃபோனை மாற்றிக்கினதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் பிரதீப்னு தான் சேவ் பண்ணியிருக்கோம். My name is Bond. James Bond. ஹீரோயினை பிரதீப் அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்போ லெஃப்ட் ஹேண்டை தூக்கி காட்டுவார். அப்படி கையை தூக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் மொபைல் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த கண்டினியூட்டி ஷாட்டில் மொபைல் ஃபோனு ரைட் ஹேண்டுக்கு மாறி இருக்கும். ஹீரோயின் வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டை பார்த்தீங்கன்னா December 2020 இருக்கும். ஆனால் இது நடந்துட்டு இருக்கிற சமயம் February 2021. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஹீரோயின் பிரதீப்போட கையில் அந்த காப்பை வளையல் மாதிரி மாட்டி விட போவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே அப்படி இல்லாமல் இப்படி மாட்டி இருப்பாங்க. ஜோக்குன்னு சொல்லிட்டு சத்யராஜ் பின்னாடி சாய்வார். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பிரதீப்பை காட்டும்போது ஆல்ரெடி நின்றுட்டு இருந்த பொசிஷன்லேயே தான் நின்றுட்டு இருப்பாரு. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். லவ் டுடே படத்துல இருந்து 42 மிஸ்டேக்ஸை பார்த்தோம். உங்களுக்கு இதுல எந்த மிஸ்டேக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த வீடியோல சொல்லாம விட்ட மிஸ்டேக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நண்பன் படத்துல இருந்து 38 மிஸ்டேக்ஸை போட்டிருந்தேன். அதையும் பாருங்க, ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதே போல மூவி ரிவ்யூ வீடியோஸும் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் உங்க சப்போர்ட் வேணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றேங்க. இதே போல நிறைய ஃபன்னான என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் ராஜ்குமார் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய்.